ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஸ்லீப்பிங் வித் மை ஸ்டூடெண்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவெஞ்ச் த்ரில்லர் மூவி. கேத்திங்கிற ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கா. இப்போதைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி பிரின்சிபலாக மாறிட்டா. இதனால தன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஜாலியாக ஒரு பார்ட்டி வச்சுட்டு இருக்கா. அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் ஒரு பையனை பார்க்குறா. ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போய் உடனே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் நைட்டுங்கிறது நம்ம இவங்களுக்கு தலையில் மாற்றி போடுது. அந்த நைட்டில் நம்ம இவங்களோட பழகின அந்த பையன் யார், அவள் எதுக்கு நம்ம இவங்களோட பழகினா, இதுக்கப்புறம் அந்த பையன் மூலியமா நம்ம இவங்க வந்து பிரச்சனை இல்லை, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் ஸ்லீப்பிங் வித் மை ஸ்டூடெண்ட். இந்த படத்தில் டைட்டில் கேட்குறப்ப இது ஏதோ ஒரு ஏடாகூடமாக படமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரிவெஞ்ச் பண்ண கொண்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க ஸ்லீப்பிங் வித் மை ஸ்டூடெண்ட்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 2002. படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க. புருஷன் பேர் ஃபெலிக்ஸு, அந்த பொண்ணு பேர் ஜோன். அவங்களுக்கு பார்த்த ஒரு கை குழந்தை இருக்குது. 3 பேர் காரில் போயிட்டே இருக்கிறப்ப மாற்றி மாதிரி சண்டையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அந்த புருஷன் இருக்கால, அவர் பொண்ணு கூட அஃபர் வச்சுருந்துருப்பான். அந்த விஷயம் வயசுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 பேர் காரில் போகிறப்பயே மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. இவங்க வந்து சண்டை போகிறனால பின்னாடி ஒரு குழந்தை இருக்கு. தம்பி அழுகாதப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பிறந்தாலும் புருஷன் மேலே உங்களுக்கு சமய கோவம் இருக்குது. யோ, எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம். நீ மட்டும் தான் பொண்ணு ஆஃபர் வைக்காமல் இருந்து நம்ம ஜாலியாக இருந்திருக்கலாம். ஏன் அப்படி பண்ணு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்து கடுப்பானவர், இங்கே பாரு பேசாமல் அமைதியாவா, இல்லை கார் எடுத்து நம்ம செத்துருன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ மட்டும் சாகுற, நானும் கூட சேர்த்து சாகுறேன்னு சொல்லிட்டு அந்த கார் ஷேரிங் இருக்குல்ல பிடிச்சி ஒரு இழுப்பாங்க. அப்போதைக்கு சைடில் பார்த்தா ஒரு கார் இருக்கும். அந்த காரில் மோதி இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ஸ்டேரிங்கில் முட்டி அவர் அங்கேயும் மறிய சாலா. அந்த அம்மாவுக்கு மண்டையில் அடிபட்டு கண்ணாடி கிழிச்சு கணத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கும். பின்னாடி பார்த்து அந்த குழந்தை இருந்துச்சுல, சீட் பெல்ட் போட்டனால அந்த குழந்தைக்கு எதாவது இருக்காது. ஆனால் அந்த வண்டியில் ஏற்பட்ட அதிர்வுனால அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். கட் பண்ண நடந்து 17 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோனு கேத்தி காமிப்பாங்க. பார்த்து கேத்தி இவ்வளோ ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துருப்பா. ஆனால் இப்போதைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி அவள் பிரின்சிபலாக இருப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூப்பிட்டு அந்த ஊர்லேயே பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருப்பா. நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அங்கே இருக்க ரூமில் ஏசி ரிப்பேர் ஆயிடுது. இதனால் நம்ம ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஏன்னு ஒரு பையன் வருவான். சாரி மேடம், ஏசியில் ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டேன், பார்க்கலாம்னு சொல்லி ஏசி சரி பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஊற்றி இருக்கல, அவன் அந்த பையனை பார்த்து இருப்பான். பார்த்து அந்த ஏனுங்கிற பையன் ஒரு 20 பையன் மாதிரி தான் இருப்பான். நல்லா எங்கே இருக்கிறனால இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த போய் சைட் டிஸ்டே இருக்கிறப்ப, மேடம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ஆக்சுவலி ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் தான், ரிஜிஸ்டர் கொடுத்துட்டேன், இதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் படம் கிளம்பி போயிடுவானா. அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருமே அந்த பையனோட பேசிட்டு இருப்பாங்க. பட் கேத்தி அவங்கள பார்த்து, ஏண்டி அவனே பார்க்கறது ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான், பார்ட் டைமே வேலை பார்க்குறேன் போல, அவனே பார்த்து சரி டிகிரின்னு சொல்லிட்டு இவ சிஸ்டர் இருப்பா. தென் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், சரி காய்ஸ் நான் ஸ்விம்மிங் பூல் போகிறதா இருக்கேன், நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்டால், இல்லை எனக்கு போதை அதிகமாகிடுச்சு, அப்படியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸில் படுத்துக்கிறாங்க. சரி இவன் மட்டும் தனியாக ஸ்விம்மிங் பூல் போவா. ஜாலியாக குளிக்கலாம் பார்க்குறப்ப கரெக்டாக அந்த பையன் அங்கே வருவான். நான் மீன் அந்த பையனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் நான் மீனை பார்த்து, சாரி மேடம் நீங்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் இங்கே வந்துடக்கூடாது, சும்மா குளிக்கலாம் தான் வந்தேன், நானும் குளிக்கலாம்னு கேட்டால் இதில் என்ன இருக்குது, தாராளமாக குளிக்கணும்னு சொல்கிறப்ப அவனை கழட்டி குளிக்க ஆரம்பிப்பான். அப்படியே 2 பேர் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நம்ம மீனுக்கு ஏதோ வகையில் அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். என்னதான் சின்ன பண்ணா இருந்தால் கூட இவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஜாலியாக 2 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, நான் மீன் அந்த பையனை கூப்பிட்டா ரூம் போவா. 2 பேரும் அங்கேயே ஒன்று இருப்பாங்க. ஆனால் அந்த பயபிள் இருக்கால, இதெல்லாத்தையும் சேஃபாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோனிக்கே தெரியாமல் ஒரு டேபிள் அந்த ஃபோன் வச்சுட்டு அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த விஷயம் அவளுக்கு தெரியாமல் இருக்கும். கட் பண்ணால் அடுத்த கால் ஆயிரும். எஞ்சி பார்த்து அந்த பையன் இருக்க மாட்டான், அவன் பேப்பர்லாம் அங்கே இருக்கும். சாரி மேடம் எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் எங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரோஸில் வச்சு போயிருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சரி வந்தாலும் முடிஞ்சிருச்சு, நான் பாட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகிறா இருப்பா. அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் நம்ம மீனை பார்த்து, சாரி மேடம் நேற்று தான் உங்கள் ரூமில் ஏசி ஒர்க்கெலாம் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் மனுஷனுக்குன்னு சொல்கிறப்ப இல்லைன்னா சார் இருக்குது, அது ஏன்னா ஒரு பையன் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டான், எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்ப என்னது ஏன்னா அந்த மாதிரி யாரும் வேலை பார்க்கலையே, வேறு யாரும் வந்துருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது ஏன் ஒருத்தன் கிடையாதா, பட் அவன் அந்த பேர் தானே சொன்னேன், மேபி வேறு பேர் சொல்லிப்பான் போல், நான் வந்து மறந்துட்டேன் போல், சார் நான் பேர் தப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் வந்து போகிறா இருப்பா. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீனை பார்த்து, ஏண்டி நைட்டில் எங்களோட இருந்தேன், ஆனால் காலை பார்த்து வேறு ஒன்று வந்து வரையே எப்படி பண்ண கேட்டால், அதுவா நேற்று ஏன்னு ஒரு பையன் வந்தால, அந்த பையன் பிடிச்சிருந்துச்சு, நானும் ஒன்றா தான் சொல்கிறப்ப, அடி பாவி நேற்று எங்கெல்லாம் சரி கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த பையன் ஒன்றாந்துருக்கே, சரி வா இங்கேருந்து போகணும்னு சொல்லி ரூமில் கிளம்பி அங்கே கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோனா கார் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுவா. ஆக்சுவலாக மீனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்து ஏதோ வகையில் புரிஞ்சிருக்கா. பார்த்து ஒரு டீனேஜில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் பிரே. இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு வேஸ்குலர் படிச்சிருந்துருப்பா. ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக மாட்டாளே. ஸோ அவள் வேலை பார்க்க ஸ்கூல்லையே அவள் பொண்ணு சீட் வாங்கி கொடுத்துருவா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கே தான் படிக்க தான் இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஏன்னா வைப்பாங்க. அவன் பார்த்தா கார் எடுத்துகிட்டு ஒரு பையன் வீட்டு போயிருப்பான். ஆக்சுவலி இவன் தான் உண்மையாக வேலை பார்க்குற பையன். நேற்று விட்டு ஹோட்டலுக்கு போய் ஏசி ரிப்பேர் பண்ண மாதிரி போயிருப்பாள். இவன் தான் உண்மையாக வேலை பார்க்குறவன். நேற்று விட்டு சீட்டு வாங்கி போட்டு இவனு மாதிரி அங்கே போயிருப்பான். பார்த்தா அதுக்கு
அவனுக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுப்பான். சரி மச்சான் என் வேலை முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு டீச்சர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டியூஷன் கொடுத்துருவான். இவன் எதுக்கு போய் அங்கே வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரில. பார்த்தா மட்டும் காரில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான். அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்த்தா கேத்தோட பொண்ணு. அந்த பிரேங்கிற பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே கவலைப்படாத, நான் உனக்கு தெரிஞ்சு வந்துட்டுருக்கேன், சீக்கிரம் வரும்னு சொல்லி ஏதோ கோத்தை பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் உனக்கு கேத்திக்கான சம்மந்தம் சொல்லிட்டு எனக்கு திறமையாக இருக்குது. திரும்பியோடு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான். பார்த்து ஈரோட அப்பா ஒரு ட்ரக் டீலராக இருப்பார். அவர் வீடு ஃபுல்லாக ட்ரக்ஸாக தான் இருக்கும். இது எனக்கு பிடிக்காது. அப்பா எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் விற்காதுன்னு சொல்லிட்டு இதை தூக்கி வச்சுன்னு சொல்கிறப்ப, டேய் இது ஏன் வேலை, பெருசாக மூடிட்டு நீ வேலை மட்டும் பாரு, நீ இப்போ உங்கள் பைத்தியக்காரமாக பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தோன்னு கோந்த வருது. ஆக்சுவலி இவனுக்கு உங்கள் அப்பாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. சரி ஒன்று மெது உள்ளே போய் அவங்க அம்மா பார்க்க போவான். அந்த அம்மா யாருன்னு பார்த்தா ஜூனு. நம்ம கூட படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அந்த அம்மா தான். ஸ்டார்டிங்கில் கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த ஆக்சிடென்ட்டில் இந்த அம்மாவுக்கு மண்ணடி போட்டிருக்கோம். இதனால் மண்ணெலாம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பைத்தியமாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த காருக்கு முன்னாடி பார்த்தா சின்ன குழந்தை இருந்துச்சுல, அது யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் தான். இதுக்கப்புறம் நம்ம நல்லா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பா தான் இப்போ இருக்கிற அப்பா. ஆனால் அவருக்கு நம்ம ஹீரோக்கு ஆகவே ஆகாது. எப்போ 2 பேர் மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு மணலாம் பாதிக்கப்பட்டனாலேயே பெருசாக கண்டுக்க மாட்டார். சோறு போடாமல் பட்டினி வச்சுட்டு இருப்பாரா. இதனால் இந்த பையனுக்கு அவர் ஸ்டெஃப் ஃபாதரை பிடிக்காது. எப்படா ஒரு கொள்ளலான்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருப்பான். இது போய் இவனுக்கு கேத்தின்னு ஒரு கோவம் இருக்கும். கேத்தி இருக்கிறான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணமாக தான். நம்ம கூட படத்தை ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். அந்த அப்பாவுக்கு ஒரு பொண்ணோட அஃபர் இருந்திருக்கும். இதனால தான் புதுசு மொழிக்கு சண்டை வந்து அந்த அப்பா இறந்து போயிருப்பார். அந்த அப்பா அஃபர் இருந்த பொண்ணு தான் கேத்தி. இதனால தான் கேத்தி மேலே ஒரு கோவம் இருக்குது. நம்ம அம்மா இந்த மாதிரி இருக்கிறது காரணம் அவள் தான். அவளை பழிவானு சொல்லி தான் கேத்தியோட பொண்ணு போட்டா இருக்குல்ல, அந்த பொண்ணை வச்சு கேத்தி பழிவானு நினச்சிட்டு இருக்கான். கட் பண்ணால் அடுத்த நாள் ஆயிரும். பார்த்தா ஸ்கூல் திரும்பியும் ஓப்பன் ஆகுது. ஸோ கேத்தியோ பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூல் போகிறதா இருப்பா. அப்போ அதே ஸ்கூலில் ஈவனை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் அவனை பார்த்து கல் விட்டுரும். ஆனால் பார்த்து ஏன்னு காணாமல் போயிடுவான். இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. சே மனப்பொறுமையாக இருக்கும் போல். சரி ஸ்கூலுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு இவள் ஸ்கூல் போயிடுவா. அவள் பொண்ணான பிறகு அவள் படிக்கிற கிளாஸில் விட்டுட்டு இவள் வேலையை பார்க்க போயிடுவா. பார்த்தா அதே கிளாஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்பான். பார்த்தா ஒரு சேருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பான். ரெண்டு ஒருத்தர் மாற்றி என்ன பண்ணிக்குவாங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அதே ஸ்கூலில் ஜீனன் ஒரு பொண்ணு இருப்பா. இவன் நம்மளோட எக்ஸ்கல் ஃப்ரெண்டு. இவளுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து வேணாம்னு சொன்னால் கூட துரத்து லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு நாள் ஸ்கூல்லேயே பார்த்தா ஒரு புலி பண்ண பையன் இருப்பான். அவனை பிரேவை பார்த்து, ஏமா பொண்ணு உங்கள் அம்மா தானே ஸ்கூலோட பிரின்சிபலு, சரி நீங்கள் ஃப்ரெண்டாக மாறிக்கோ, நீங்கள் ஃப்ரெண்டாக மாறினா நான் சொல்கிறேன் அம்மா செய்வாங்களே, நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்டால் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இது விட்டுருங்கன்னு சொன்னால் அந்த போய் விட மாட்டான். தொடர்ந்து நம்ம ஹீரோனை புலி பண்ணாமல் பேசிட்டே இருப்பான். கரெக்டாக பார்த்து ஏன் நாங்கள் வந்து ஏண்டா உனக்கான பெரியவன் நினைப்பா, முடிஞ்சவங்க என்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப அவள்கிட்ட பயந்து போயிடுவானா. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே கேத்தி வந்துட்டு இருப்பாங்க. கேத்தியை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கேஸ் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல, இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி ஏன் நாங்கள் கிளம்பி போயிடுவான். கேத்தி எங்கே வந்து, ஹே கேர்ள்ஸ் என்னாச்சு ஏதோ பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் இப்போ ஜாலியாக பேசியிருந்தோம்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பி போயிடுவா. பட் அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே ஏன் திரும்ப அங்கே வருவான். பார்த்து அந்த பையன் கழுத்தை பிடிச்சி, இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த பிரேங்கிற பொண்ணு பக்கத்தில் போகிற வச்சுக்கிறத இல்லை உனக்கு கொண்டே போட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை மாட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்து இந்த பிரேக்கு நம்ம பிடிச்சி போயிருக்கோம். 2 பேரும் அங்கேருந்து ஒரு காஃபி ஷாப் போவாங்க. ஜாலியாக ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க. ஹாய் என் பேர் பிரே, நான் தான் ஸ்கூல் பிரின்சிபலோட பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் மட்டும் இன்றைக்கி இங்கே வரலன்னா அவனை புள்ளி பண்ணியிருப்பான். உங்கள் பேர் என்ன கேட்டால் அவ ஏன்னு சொல்லுவான். 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஜீனங்கிற பொண்ணு பார்த்தே இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோமான ஆசை இருக்கே. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பேசுறதுனால அதை பார்த்து பொறாமையாக இருக்குது. அதுக்கு எடுக்கிறதுக்காகவே இவ குறுக்கத்து பேசிட்டு இருப்பாள். இதை பார்த்து நம்ம ஹீரோ குழந்தை வரும். சரி கேர்ள்ஸ் நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ஈயானங்கன்னு கிளம்பி போயிடுவான். பார்த்து ஈவினிங் ஸ்கூலில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவா. அவங்க அம்மா நம்ம மீனை பார்த்து, சரி பிரே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, ஏதாவது ஃப்ரெண்டு பிடிச்சான்னு கேட்டால், ஆமாம்மா ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் பார்க்க சூப்பராக ஹாட்டாக இருந்தான், எனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி அவன் பேர் சொல்லாமல் வந்திருப்பா. சரின்னு இந்த அம்மா ஃப்ரெண்டு அடிச்சு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக கேத்திக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவளை பயந்து போயிருப்பா. என்னென்னு பார்த்தா நம்ம அன்றுவா இருக்குல்ல, அது எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்பியிருப்பான். இதை பார்த்தோன்னு அவளுக்கு ஏன் தான் நான் வரான், ஒரு நாள் அந்த பையனாக தான் இருக்குமோ, நம்ம வேறு அன்றைக்கி ஏதோ குடிபோரில் இருந்தோம், அந்த போய் பேசுறதை கேட்டு வாங்கி அவங்களோட ஒன்றா இருந்துட்டோம். ஒரு அவன் வந்து பிளாக் மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டர் பயம் இருக்கும். ஆனால் அது காட்டிக்காம ஆள் அமைதியாக இருப்பா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வழக்கம் ஸ்கூல் போயிட்டு இருப்பா. அவள் பொண்ணு கிளாஸுக்கு போய் அந்த பொண்ணு கிளாஸ் டீச்சர் இருப்பார்ல, அவங்கள்ட்டலாம் மீன் பேசிகிட்டு இருப்பா. அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணுமே கிளாஸ் வந்துட்டு இருப்பா. அவள் கூட பார்த்தா ஈவன் இருப்பான். ஈவனை பார்த்ததுமே ஒரு செம்மையால் விட்டுருச்சு. அன்றைக்கி அந்த ஹோட்டலில் பார்த்து சொல்ல மைண்ட் ஓடிட்டுருக்கு, யாத்தி இந்த பையனா இவனை பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அப்போல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளுக்கு பயதியமாயிருச்சு. உடனே வேகமாக பிரின்சிபல் ரூம் கூடி போய் மற்ற டீச்சர்லாம் கூடுவா. டீச்சர் எனக்கு ஏன்னு ஒரு பையன் படிக்கிறாள், அவர் ரிப்போர்ட்டில்
வேணும், அவர் ரிப்போர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சு பார்ப்பா. பார்த்து ஏழு மணி ஆடி சின்ன சின்ன கேஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவன் படித்த ஸ்கூலில் சில பசங்க அடிச்சிருப்பான், அதுக்கு ரெக்கார்டில் அங்கே இருக்கும். இதை பார்த்து அவளுக்கு புரியாமல் இருக்கு. ஆமாம், இந்த ஏன் யார் அன்றைக்கி எதாவது ஹோட்டலில் ராணுவ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு பார்த்தா நம்ம இருக்க அதே ஸ்கூலில் இருக்கா, என் பொண்ணோட பழகிட்டு இருக்கான், இல்லை எப்படி நடச்சுன்னு சொல்லி அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இதனால் பயந்து போன கேத்தி அவள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவா, ஏண்டி நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அன்றைக்கி ஹோட்டலில் ஏன் ஒரு பையனை பார்த்தோம்ல, நான் உடனே பையனோட ஒன்றா இருந்தேன்ல, அந்த பையன் பார்த்தா என் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான், பார்த்து இப்போதைக்கு என் பொண்ணோட பழகிட்டு இருக்கான், இதெல்லாம் அவள் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு பயமாக சொல்கிறப்ப என்னது ஒரு ஸ்டூடெண்ட்டா, அவள் வயசை பார்த்தியா, அவன் மைனர் தான் கேட்டா, இல்லை 18 ஆயிடுச்சு, அவன் மேஜர் தான் சொல்கிறப்ப பரவாயில்ல மேஜராக இருக்கான், இன்கேஸ் மைனர் பையன் ஒன்றா இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும், சரி எதுக்கு பார்த்து பத்திரமா இரு, எதுக்கு ஒன்று வாட்ச் பண்ணிட்டு சொல்கிறப்ப இவள் சேர்ந்து கான்டாக்ட் பண்ணிடுவா. பார்த்து இதே இடத்துல இந்த பிரிங்கிற பொண்ணு இவங்களோட தான் பழகிட்டு இருப்பா. ஏன்னா ஸ்கூலில் மத்தியானோட ஃப்ரெண்டாகவே பழகிறது இல்லை, இவன் தான் ஜாலியாக நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறானா. இதனால் இந்த பொண்ணு எப்போவுமே அவங்களோட உணர்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் பிரேக் டைமில் ஸ்கூல் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்தாலும் குழந்தை வருது. உடனே வேகமாக ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு வெளியே வந்து பார்ப்பா. ஏ பிரே இங்கே பண்ணிகிட்டு இருக்க, சரி வா டைம் ஆயிடுச்சு நம்ம இந்த வீட்டுக்கு போய் சொல்கிறப்ப, அம்மா என்ன ஆச்சு இன்னும் டைம் இருக்கே, நான் பொறுமையாக வரேன்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு நேரம் ஆயிடுச்சு வா இங்கேருந்து போகுன்னு சொல்லி அவள் பொண்ணு விட்டு வந்து போதா இருப்பா. அப்போ வந்து பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஹெய்யான் இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க பேர் கேத்தின்னு சொல்கிறப்ப, அப்படியே மேடம் உங்களை பார்த்ததால ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி யாரையும் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். உடனே வேகமாக பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாரு பிரே இதுக்கப்புறம் வந்து பையனோட பழகாத, வேறு யாரோட ஃப்ரெண்டாரு இவன் மட்டும் கழட்டி விட்டுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்தாலும் கோந்து வருது. அம்மா உனக்கு என்னாச்சு, இந்த ஸ்கூலில் யாருமே கூட ஒழுங்காக பழகிறதே இல்லை, பிரின்சிபலோட பொண்ணுங்கிறனால யாரும் பக்கத்தில் வர முடிக்கிறாங்க, ஆனால் இவன் தான் நல்லா பார்த்துக்கிட்டான், யாரை தான் நான் புலி பண்ண கூட அவன் தான் எனக்கு காப்பாற்றுறான், எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் கோந்து வருது. ஏன்னா அந்த பையனை பற்றி உங்களால் சொல்ல முடியல, சொன்னால் இங்கே வண்டாலும் எழுந்துரும்ல, அதனால் அந்த பொண்ணை பார்த்து இங்கே பாரு அந்த பையன் ஒரு கெட்ட பையன், அவங்களும் ஆடிஸில் கேஸில் இருக்குது, அந்த பையனை விட்டுட்டுன்னு சொன்னால் இவ கேட்கவே மாட்டா. ஆக்சுவலி இவளுக்குமே அவன் மேலே கோவம் இருக்கும். ஆக்சுவலி இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுல, அது காரணம் என்னன்னு பார்த்தா இவங்க அஃபர் இருந்தது தான். அந்த விஷயம் புதுசும் தெரிய வந்திருக்கும். அது 2 பேரும் இப்போதைக்கு பிரிஞ்சு போய் தனித்தனியாக இருப்பாங்க. இதனால இந்த பொண்ணு நான் மீன் பேசுகிறத கேட்க மாட்டா. இதை பார்த்து கேத்து என்ன சொல்ல தெரியாமல் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தில் இருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஏனா காப்பாங்க. அவள் ஸ்கூலில் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வருவான். பார்த்து ஈரோட அம்மா இருப்பாங்களே, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுனால எது பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு டைமுக்கு மாற்றி மாற்றி டைப்பர் மாற்றி விடணும், அது போல் சாப்பாடு ஊட்டி விடணும். ஆனால் ஸ்டெப் ஃபாதர் அந்த அம்மா கண்டிக்க மாட்டாரா. இதனால் கோமானாவன் அவன் ஸ்டெப் ஃபாதர் போய் திட்டிகிட்டு இருப்பான். தெரியல அவங்க அம்மாவுக்கு டைப்பரில் மாற்றி விட்டு கேத்துட்டு ஃபோட்டோ காமிப்பான். அம்மா இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி ஆனதுக்கு இந்த பொம்மை தானே காரணம், இவள் சும்மா மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ண கேத்தி அமைப்பாங்க. பார்த்து அடுத்த காலையில் கேத்தி வீட்டுக்கு ஒரு ஆள் வர மாதிரி இருக்குது. இவர் பேர் பென், இவர் தான் மீனோட எக்ஸசைஸ் பண்ணு. 10 வருஷம் முன்னாடி நம்ம மீனோட அஃபர் பற்றி தெரிஞ்சு நம்ம மீன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்பப்போ வீக்கெண்ட் மட்டும் அவர் பொண்ணை பார்க்குற வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரப்ப சரிங்க பொண்ணு கூப்பிட்டு போங்க, ஆனால் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு இடத்த மட்டும் கூட்டி போய்ட்டு வந்துருங்க, ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு என்னால் சொல்ல முடியல, சீக்கிரம் பொண்ணை கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப யூசன் கூட்டி போயிடுவார். அவர் பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துருப்பான். அந்த அப்பாவுக்கு பின்னாடி இருந்து எப்படி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, சரி நான் பக்கத்தில் இருக்கேன் என்னை பார்க்கறதுக்கு வான்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இவளுக்கு நம்மளுக்கு பிடிச்சி வந்துருக்கோம். அதெல்லாம் அவங்க அப்பா பார்த்து, அப்பா எனக்கு ஆக்சுவலாக பாத்ரூம் மாதிரி இருக்குது நீ சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவள் சைடில் வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து ஜாலியாக அவங்க கூட பேசிகிட்டு இருப்பா. அவனுக்குமே இவ்வளோ மடக்கங்க தான் பிளானாக இருக்குது. இவ்வளோ வச்சு தான் கேத்தி பழிவாங்க பார்க்குறான். ஆனால் லவ் பண்ணுற மாதிரி ஜாலியாக பேச வைப்பான். நீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க, உன் கண்ணு இந்த மாதிரி இருக்குது, உதர்ந்த மாதிரி கவிதையாக பேசிகிட்டு இருப்பான். இவ்வளோ அதை வாங்கி அவனை பார்த்து கேட்டு இருப்பாள். பார்த்து ஒரு நாள் இந்த அப்பா எழுந்து வந்து எப்படியே எங்கே நீ பண்ணிகிட்டு இருக்க, பாத்ரூம் போகிறதா நான் வந்தேன், இந்த போய் யாருன்னு கேட்டால் அதுவாப்பா இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, போகிறவள சும்மா பார்த்து அதான் பேசிகிட்டு இருந்தேன், இவன் பேர் ஏன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாரு. சரிம்மா டைம் ஆயிடுச்சு உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருப்பா வா இங்கேருந்து போன்னு சொல்லி அவர் பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிருப்பா. அவர் ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருப்பா. எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, அன்றைக்கி ஏதோ ஒரு ஆசில் அந்த பையன் கூட ஒன்றா இருந்தா அது கடைசியில் எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னையே மாற்றவரும் பண்ணிகிட்டு இருக்கான், அவள் தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னதான் பண்ண கேட்டால் ஏண்டி இது பிரின்சிபல் ஆச்சே ஈஸ்வரன் ஸ்கூலில் அனுப்புன்னு சொல்கிறப்ப இல்லை அது பாசிபிள் கிடையாது, ஏதாவது சாலிடாக காரணம் தான் மட்டும் தான் டிசி கொடுத்து அனுப்ப முடியும், இல்லை வாய்ப்பில்லைன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உன்னை நீ ஸ்கூல் விட்டு போகணும் இல்லை அவனுக்கு அனுப்பி வைக்கணும், நீ ஏன் முடிக்கணும்னு சொல்கிறப்ப இது பதில் பயதிமேட்டே இருக்குது, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கேருந்து போன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுங்க அனுப்பி வச்சுருவா. எனக்கு ஒரு இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் பொண்ணு விட்டுருவார். நானும் பொண்ணு ஹோட்டலுக்கு போனோம், ஜாலியாக பழகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு பையன் வந்தான். அந்த பையனோட சொன்னாலே ஐயான்னு அந்த பையனோட ஜாலியாக பேசியிருந்தா. சரி நான் அடுத்த வாரம் வரேன், நான் பொண்ணை கூப்பிட்டு இங்கேருந்து போய்க்கிறேன்னு சொல்லி அந்த அப்பா வந்து கிளம்பி போயிடுவாரா. அந்த ஏனுங்கிற பேரை கேட்ட உடனே இவளுக்கு பயதே மாறிச்சு. என்னது ஹோட்டலுக்கும் போயிருக்கானா,
அப்புறம் புதுசு ஃபாலோ பண்ணி போயிருக்கான். இன்கேஸ் புதுசோட சொல்லியிருந்தா கூட பெரிய பிரச்சனை இருக்குமே. என்னதான் செய்யணும்னு தெரியாமல் அவள் பயத்தில் இருப்பா. பார்த்து நைட்டாக யாருக்கும் தெரியாமல் ஸ்கூலுக்கு போவா. இவதான் பிரின்ஸ்பல் ஆச்சு. நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் ஸ்கூலுக்கு போய் இந்த பசங்களுக்கு லாக்கர் இருக்கும்ல, அது ஹீரோட லாக்கரில் ஒரு பெரிய கத்தி வச்சிருவா. யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. கட்டின அடுத்த நாள் வழக்கமாக கிளாஸில் போயிட்டு இருக்கோம். நம்ம ஏனுமே ஹீரோட பொண்ணோட பழகிட்டு இருப்பான். அப்போ ஸ்கூலில் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. பசங்களா உங்கள் லாக்கரை செக் பண்ணி பார்க்க போகிறோம், இதுக்காக பர்மிஷன் தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா லாக்கரை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட லாக்கர்லேருந்து பெரிய கத்தி கிடைக்கும்ல. இந்த மாதிரி ஸ்கூலில் ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு யான் இந்த கத்தி எங்கே வந்துச்சு, எதுக்கு இந்த வசந்தம் கேட்டால் அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. இல்லை சார் இது நாங்கள் கொண்டு வரல, யாராவது வேணுங்க வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இதுக்கான சாவி அவங்கள்ட்ட தானே இருக்கும், யார் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவனை மடை கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவ்வளோ வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, சரி மேடம் தனியாக வாங்க உங்கள்ட்ட தண்ணியை பேசணும்னு சொல்லிட்டு பிசுள்ள கூட்டிகிட்டு போவேன். பார்த்தா நம்ம கேத்திக்கிட்ட ஒரு வீடியோ காமிப்பான். அன்றைக்கி இவனுக்கு ஏற்றி ஒன்றாந்தாங்களே, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காமிச்ச உடனே அவளுக்கு கல் விட்டுருச்சு. அட பாவி இது ஒரு வீடியோ வச்சிருக்கா, சரி சொல்லு உனக்கு என்ன தான் வேணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ பொண்ணோடய பழகிட்டு இருக்க, அது என்னன்னு கேட்டால் இவங்க அப்பாட அஃபர்மெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலாக எனக்கு $50 வேணும், அதை கொடுத்து நான் மட்டும் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது $50? என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு சொல்கிறப்ப நடிக்காத, நீ எப்போது பிரின்ஸ்பல் ஆகிட்டியே உங்கள்கிட்ட நிறையவே காசு இருக்கும், 50,000 கொடுத்துரு நான் இங்கேருந்து போயிட்டே இருப்பேன், உன் வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், உன் பொண்ணு இது பண்ண மாட்டேன், ஒரு வாரம் டைம் தரேன்னு சொல்லி அவன் மாட்டேன்னு கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து கேத்திக்கு என்ன தெரியாமல் இருக்கும். இப்போ அவன் மட்டும் காரில் வீடு போயிட்டு இருக்கிறப்ப அதே ஸ்கூலில் ஜீனோன்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு நம்ம ஹீரோ பிடிக்குமே, இவனால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பழகிருப்பாள், இதில் பிடிக்காம இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப ஹீரோட அம்மா இருப்பாங்களே, அவங்க சாப்பிடாம பட்டுன்னு இருப்பாங்க. அதில் அவங்க ஸ்டெப் பார்த்து நல்லா மூவ்மெண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலாண்டாயிருது. எனக்கு இது வரைக்கும் அவன் நிறைய சொல்லிட்டான், ஆனால் ஒரு வாட்டி கூட அவள் ஸ்டெப் பார்த்து கேட்குற மாதிரி தெரில. இதனால் செம்ம கடுப்பான கத்தி எடுத்து அவர் ஸ்டெப் பார்த்து வயிற்றுல குத்திடுவான். பார்த்தா அவர் வழி தான் முடியாமல் கீழே துடிச்சிட்டு இருப்பாரு. திரும்பியும் அவங்க அம்மாவுக்கு போய் சாப்பிட ஓட்டிகிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக அந்த ஜீனாங்கிற பொண்ணு உள்ள வந்து, ஹெய்யான் உனக்கு என்ன ஆச்சு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ ஏன் அவாய்ட் பண்ணுற ப்ளீஸ், நான் லவ் பண்ண சொல்கிறப்ப அப்போ தான் கிச்சனில் சவுண்டு வந்துட்டுருக்கு. பார்த்து அந்த அப்பா வழி தான் கத்திட்டு இருப்பார்ல. இதை பார்த்து அவ்வளோ பயமாக இருக்கும். பயந்து போய் அங்கே ஓலான் இருக்கிறப்ப இவனு சத்த பார்ப்பான். பார்த்து பேஸ்பால் பேட் எடுத்து அந்த பொண்ணு கால்களால் உடச்சி விட்ருவான். இங்கே பாரு இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண வச்சுக்காத, அடுத்த வாட்டி நான் ஃபாலோ பண்ண தெரிஞ்சுனா அந்த கார் கண்ணாடி காணதான் உனக்கு நடக்கும், மருது இங்கேருந்து பேர் இங்கே பார்த்து நீ யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கல் விட்டுருக்கும். பயந்து போய் அங்கே தெரிச்சு விட்டு போயிடுவா. சரி செம்ம கடுப்பாக உள்ளே வந்து அவள் ஸ்டெஃபார் போட்டு பொழந்து கட்டுவான். பேஸ்பால் போட்டு மண்டையில் அடின்னு அடிச்சு அவ்வளோதான் அவரை கொலை பண்ணிடுவான். இவனால அவனுக்கு இருந்த கோவம் இப்போ தான் கொஞ்சம் போன மாதிரி இருக்குது. கட் பண்ணால் அடுத்த கலாயிரும். உனக்கு மேலே காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப நான் ப்ரீ இருக்கால அவள் கிளாஸ் போகிறதா இருப்பா. அவள் கரெக்டாக ஒரு கை வந்து அவள் இழுக்கிற மாதிரி இருக்கும். வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் பிரேயை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறா இருப்பான். இவன் கூப்பிட்டு போனதை ஜீனா பாப்பா. பட் அவள் ஆடி பயத்தில் இருக்கால, யார்கிட்டையும் சொல்லாமல் அவளோட கிளாஸுக்கு போயிடுவா. பிரியை பார்த்து இங்கே பாரு உங்கள் அம்மா ஒன்று பிரிக்க பார்க்குறாங்க, நான் அவங்க கூட பழகிறனால ஏதாவது காரணத்தில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் கோந்தருது. எங்கள் அம்மா கேட்ட எப்பயும் அப்படி தான், சரி இன்றைக்கி ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் இருப்பேன், வா நம்ம எங்கேயாவது போகலான்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் போவாங்க. பார்த்து இந்த பக்கம் நம்ம மீனா ஸ்கூலுக்கு வந்திருப்பா. அட்லீஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப அவள் பொண்ணு வராமல் தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து அவளே ஆச்சரியமாக இருக்குது. கிளாஸ் கூடி வந்து பார்த்தா பிரியாங்க இருக்க மாட்டா. இதை பார்த்தாலும் பயமாக இருந்திருக்கும். உடனே அவங்க ஃபோன் எடுத்து அவள் பொண்ணு ஃபோன் பண்ணுவா. பார்த்தா அந்த ஃபோனை நம்ம இருந்தால் பேசுவான். என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, உங்கள் பொண்ணு இப்போதைக்கு என் கூட இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் பயமாயிருச்சு. டேய் நான் நம்ப மாட்டேன், அவள் ஃபோனு ஆட்டையை போட்டியா, என் பொண்ணு உங்களோட இருக்கான்னு கேட்டால், ஓ நீங்கள் எதுவும் ப்ரூஃபோட தான் நம்புவீங்களா, சரி ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புவேன். பார்த்தா அவள் பாட்டு ஜாலியாக காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு இப்போதைக்கு என்கிட்ட தான் இருப்பா, நான் அவ்வளோ எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையெல்லாம் அந்த $50 காசு கொடுத்தீங்கன்னு கூட்டி போயிட்டே இருங்க, ஒரு வாரம் டைம் கொடுத்தல, இப்போ அதெல்லாம் கிடையாது, இந்த ஒரு நாள்லேயே எனக்கு அந்த $50 வேணும், காசு ரெடி பண்ணிட்டு இதே நம்பர் ஃபோன் பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், அங்கே கொடுத்துட்டு உங்கள் பொண்ணு ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஃபோன் வச்சுருவான். இதை பார்த்த உடனே கேத்திக்கு பயம் அதிகமாகிடுச்சு. தன் பொண்ணை காப்பாற்றுங்கிறதுக்காக வேகமாக வீட்டுக்கு வருவா. அவ கூட பார்த்து சில ஜுவல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விற்று காசை மாற்றிட்டு இருப்பா. இங்கே எப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ அவளை ஜாலியாக கூட்டி போயிட்டு இருப்பான். அப்போ தான் அவகிட்ட ஒரு உண்மையை சொல்லுவான். ஹே பிரே உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என் தங்கச்சின்னு சொல்கிறப்ப அவளுக்கு உண்மையை புரியாமல் இருக்கு. என்னது ஒரு தங்கச்சியா, என்ன சொல்கிறேன்னு கேட்டால் உனக்கு தெரியாதா, உங்கள் அம்மா கேத்திக்கு ஒரு நம்மளோட அஃபர் இருந்துச்சுல, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் தெரியும், அதான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா டிவோர்ஸ் வந்து தனியாக பிடிச்சி போயிட்டாங்க, அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் கேட்டால் சம்மந்தம் இருக்குது,
உங்கள் அம்மா அஃபர் வச்சாங்கல்ல, அது யார் கூட கிடையாது, எங்கள் அப்பாவோட. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் அப்பாவோட பெல்லு இருக்கார்ல, அவருக்கு நீ பிறக்கல. எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா ஒன்றா இருந்தாங்க. அதில் பிறந்தவ தான் நீ. நீ என் தங்கச்சின்னு சொல்கிறப்ப அவளுக்கு உண்மை புரியாமல் இருக்குது. ஒரு செகண்டில் அவளை பயப்பட ஆரம்பிப்பா. சரி, இப்போ எங்கே கூட்டி போயிட்டுருக்க? நான் அவன் கூட வந்ததுலேருந்தே என் ஃபோன் நீ தான் வச்சுருக்க. என்ன எதுவும் குழப்பம் போகிறேன்னு கேட்டா, ஹெலூஸு நான் கூட குழப்பம் போகிறேன். நான் சொல்லிட்டல நீ என் தங்கச்சி. ஆனால் நான் கேத்தியோட சமூகத்தில் இருக்கேன். என் வாழ்க்கை நாசமானதுக்கே அவள் தான் காரணம். எங்கள் அப்பா அம்மாக்குள்ள சண்டையை வர வச்சு எங்கள் அப்பா சாப்பிட்டா. எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஸ்லீப்பிங் பூல் அதிகமாக எடுத்து மணலில் பதிப்பட்டாங்க. இப்போதைக்கு அவங்க யாருங்கிறது அவனுக்கு ஞாபகம் போச்சு. எந்த ஒரு சுயநலவும் இல்லாமல் தேவையில்லாமல் 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் அம்மா கேத்தி தான். அவள் சும்மா விட மாட்டேன். என் கையால் கொள்ளுன்னு சொல்கிறப்ப இது பதில் பயமாயிருச்சு. ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து உள்ளாம பாப்பா. அத்தை ஒரு கைவிடப்பட்டு வீடுமா இருக்கும். அந்த வீட்டுக்கு மேலே போகிறப்ப ஒழிச்சிட்டு இருப்பா. ஹே ப்ரீ, தேவையாமல் விளாடாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், மறுபடியும் என்கிட்ட வந்துடும் சொல்கிறப்ப அவளை பயந்துமேட்டே இருக்குது. பயந்து ஓரங்கிற பேரில் அங்கே பார்த்தா கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அவள் உள்ள போகிறப்ப நல்லா பிடிச்சிருவான். இங்கே பாரு, ஒன்று வச்சு தான் உங்கள் அம்மாவால் மாற்ற முடியும். நான் சொல்கிறது கேட்டு அமைதானு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வச்சுருவான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே கேத்திக்கிட்டு ஃபோன் வருது. நீ சொன்ன மாதிரி காசு ரெடி பண்ணிட்டேன், நான் எங்கே வந்து கேட்குறப்ப அவனை அட்ரஸை கொடுத்துருவான். பார்த்தா கேத்தி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துருப்பா. காலையில் ஃப்ரெண்ட் உட்கார வச்சுட்டு சரி நீங்கள் உட்காந்துரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி மெதுவும் வேலை போவா. ஏன் அந்த பொண்ணை கட்டி போட்டு அவள் தலை கண்ணு வச்சுருப்பான். இவ்வளோ காசை வச்சுட்டு இந்தா நீ கேட்ட காசை கொடுத்துட்டேன், மறுபடியும் பொண்ணு விட்டுன்னு சொல்கிறப்ப எப்படி விடுறது? நீ எனக்கு பண்ணதானே கொஞ்சம் நஞ்சம்மா, உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். நீ பண்ணதெல்லாம் பொண்ணு சொல்லி சொல்கிறப்ப அவள் ஒன்றும் புரியாமல் இருக்கு. என்னது நான் பண்ணதா? ஏதோ சொல்லுங்க கேட்டா, ஓ உனக்கு ஞாபகம் இல்லையா? சரியா 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தன் கூட பழகுனேன். அவர் பேர் ஃபெலிக்ஸு. அந்த ஃபெலிக்ஸுக்கு ஒரு பையன் இருந்தான். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே அவளுக்கு அப்போ தான் புரியுது. அந்த பையன் நீயான்னு கேட்டால் ஆமாம் அது நான் தான். அப்படி இன்னொன்று சொல்லு, அன்றைக்கி ஹோட்டலில் நீயும் ஒன்றா இருந்தோம்ல, அதே உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி சொல்கிறப்ப இதுக்கிட்ட அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அம்மா அவன் சொல்லிட்டு உண்மையா? நீ ஏன் கூட பழகுன்னு கேட்டால் அவளுக்கு என்ன சொல்ல தெரியாமல் இருக்குது. எல்லாத்துக்காக நீ தாண்டி, உனக்கு கொண்டாந்து எனக்கு ஆசை தீரும். எங்கள் அம்மாவுக்கு உனக்கு கொண்டு தீருன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்ருப்பான். பார்த்து 2 பேரும் மாற்றமாக சண்டை போட்டு அந்த மாடியோட பழம் இருக்குல்ல, 2 பேரும் மேலேருந்து கீழே ஊச்சிருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு கீழே விழ அவனுக்கு மேலே யோகி கீழே விழுவா. நம்ம ஹீரோக்கு கழுத்து ஃபஸ்ட் அடிபட்டனால ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி அவன் அங்கேயே என்ன போயிருப்பான். பார்த்து ஹீரோ அடிபட்டு அவள் கீழே இருப்பா. உடனே வேகமாக ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி அவளை காப்பாற்றிடுவாங்க. அவன் ஹீரோனியான் அங்கேயே இறந்து போயிருப்பான். கட் பண்ண அது நடந்து சில மாதம் கழிச்சு பார்த்தா நம்ம மீனோட பொண்ணுக்கு பர்த்டே ஆரம்பிச்சிருக்கோம். கேத்தியாவை எக்ஸஸ் பண்ணோட ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஃப்ரெண்டு ஆச்சரியமாக இருக்கும். ஏண்டி என்னதாச்சு? இந்த சில மாதத்தில் ஒரு புதுசோடு சேர்த்துட்டியே, எப்படி பெண்ணு கூட பழகிறான்னு கேட்டால் நான் எல்லோன்னு ஊற்றிக்கிட்டேன். நான் பாஸ்ட்டில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புனால ஒரு குடும்பம் நாசமாக போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான். அதனால் தப்பை ஒத்துக்கிட்டு என் ஃபேமிலியோட அனுப்பி கேட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நேர்த்துட்டாங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல மனுஷன் வாழணும். என் பொண்ணுக்கு ஒரு அம்மாவா, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பொண்ணாட்டி இருக்கணும். என்னோட ஒரு பையனை சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு லைட்டில் கருத்து இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் என்னோட அம்மா வைப்பாங்க. பார்த்தா அவங்க மழை பாதிப்படலாச்சே. இப்போதைக்கு அவங்களுக்கு செகண்ட் ஹஸ்பண்டும் கிடையாது. யாருமே இல்லாமல் தனியாக அந்த வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட ஸ்லீப்பிங் வித் மை ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இவ்வளோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் ஆப்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான உள்ளது மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.